வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அது ஜென்ரலான ஒரு பலன்கள் என்னங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் பிரதோஷத்தை பற்றியும் பௌர்ணமியை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஸோ பௌர்ணமி எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் அந்த வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும், மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கூடவே புதன் கேது எல்லாமே இருக்கும்போது ஒரு புத்தி தடுமாற்றம் வருங்க. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாது, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் குடும்பத்தில் இருக்கவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, வர வேண்டிய காசு வரல, எதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறது தெரியாமல் அதை போகடான்னு சொல்லிட்டு போயிட்டு ஓரமாக உட்காந்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 2-11 கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தாரும் நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2இல் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும். வியாபார ரீதியான விஷயங்கள், குடும்பத்தாரால் கொஞ்சம் எமோஷன், அது மாதிரி சின்ன சின்ன கலகங்கள், அவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்கள அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டாங்க சொல்லி நம்ம அதனால் ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எப்படியோ பேசிட்டு போகிறான், நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழ்ந்தாகணும். அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நம்ம வாழ போனோம்னா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய். 4ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு, சுப நிகழ்ச்சிகள், காதல் திருமணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பானமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுவும் 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 நிலபுலங்கள் சொத்துக்களால் இருக்கிற பிரச்சனைகளாக நீங்கள் அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு இப்போ 12இல் இருக்கும்பொழுது குழந்தைகளால் ஒரு எமோஷன்ஸ், மனக்கலக்கங்கள், குழந்தைகளோட பிடிவாதத்தால் நமக்கு ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை உருவாக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்பீங்க, என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதெல்லாம் ஆல் இந்த கேம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6-7ஆம் அதிபதியான சனி 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அது இப்போ வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் ப்ரெஷர் கம்மினாலும் இருந்தாலும் அது நீர் பூத்த நெருப்பு தான், ஓகேங்களா. ஸோ விட்டுட்டாங்கன்னு நினைக்க முடியாது. அது மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிடிவாதமான வாக்குவாதங்களாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம விரோதம் பண்ணி வாழ்கிறத விட ஒதுங்கி வாழ்றது ரொம்ப நல்லது. உனக்கும் ஒத்து வரலையா, ரொம்ப சந்தோஷம் சொல்லி கையெழுத்து கூப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறது அதாவது சந்தோஷம். இல்லை நீ ஏன் என்கிட்ட பேசலைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதெல்லாம் ஒரு அபத்தமான விஷயங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வருது. அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் 2இல் நீச்சம், தொழில் ரீதியான விஷயம், மனக்கலக்கங்கள் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கயா என்னையா அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 11ஆம் அதிபதியான புதன் இப்போ உங்கள் ராசியிலேயே இருக்கார். அது புதன் கேது சூரியன் அந்த 3 காம்பினேஷனில் வரும்பொழுது லாபம் வரணும்னு சொல்லி நம்ம ஏதாவது செய்ய போக அதனால் நமக்கு டோட்டலாக பிளாங்கான மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 12ஆம் அதிபதி சந்திரன் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுத்தோம், சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள் கிடையவே கிடையாது. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி. சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் ராசியிலே சூரியன் புதன் கேது இருக்கும்போது நிறைய வருமானம் வரணும், நிறைய சொத்து சேர்க்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் ஃபுல்லாக எல்லாமே போட்டு குழப்பி பிளாங்காக எதுவுமே வேணாம் போடான்னு சொல்லிட்டு உட்கார்ற மாதிரி சூழ்நிலை இப்போ ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு காம்பினேஷன், ஒரு அஸ்தங்கம் போது எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தேசாபம். சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய. கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் குழந்தைகளுக்காகவும் வேலை விஷயங்கள், உடம்பு சம்மந்தமான சின்ன சின்ன செலவுகள், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
சிம்ம லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்திரம். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 9ஆம் அதிபதி. 11லும் சொத்துக்கள், தந்தை சார்ந்த உறவுகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வியாபாரத்திலும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு சிறப்பான விஷயங்கள், கலப்பு திருமணம், காதல் திருமணங்கள்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபதியும். குரு வந்து 5 8ஆம் அதிபதி. இப்போ 12ல் இருந்து குழந்தைகளால் நம்ம ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுடைய பிடிவாதத்தால் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி திசாபதி. சனி வந்து 6 7ஆம் அதிபதி 8ல் வக்கரமாக இருக்கும் பொழுது வேலையில் வந்து நமக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொஞ்சம் ஸ்லோவாக போதுங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கினோட தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதி ராசியிலே, அதாவது லக்னத்திலே இருக்கும்பொழுது ராசியில் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். இப்படி பண்ணால் கரெக்டாக, நான் பண்ணது கரெக்டாக, நீ பண்ணது கரெக்டாக எல்லாம் போட்டு குளறுபடி பண்ணி அதுக்கப்புறம் பிளாங்காக போல எதுவும் ஆனால் கொஞ்ச நாள் விட்றான்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். அதனால் பெரிய லாபங்களை நோக்கி போகும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாவது கேது தேசம். கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஒரு வாரம் விட்டுருங்க, அது வரும் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாவது சுக்கிர தேசாபதி. சுக்கிரன் 2ல் இருக்கும்போது பச்சை வயாக திட்டுறது, கேவலமாக திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அது மட்டும் இல்லை எவனோ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு கத்துறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம எதுக்காக பேசுகிறோம், எதுக்காக ஏன் பேசுகிறோங்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிடிக்கலைன்னா ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அந்த பிரார்த்தனைங்கிறது அமைதியான இடத்துல உட்காந்து பண்ணும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பிரதோஷம். பிரதோஷம்ங்கிறது வந்து எப்படி வருதுன்னா ஒரு விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ விஷ வேலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தோஷங்களை போக்குற ஒரு சமயம். இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வருங்க. ஸோ அந்த மாதிரி கால வேளையில் ஈஸ்வரன் நினைச்சு ஈஸ்வர சன்னிதானத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒரு 20 நிமிடங்கள் இருக்குது. அந்த 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உங்கள் தோஷங்கள்லாம் விலகுங்க. ஸோ அதுதான் பிரதோஷம். அது விஷ வேலைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷ வேலையில் வந்து இறைவனை வந்து இது பண்ணும்போது அற்புதமான பலன்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் நண்பர்கள் பல பேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருக்கு. எப்படின்னா, ஒருத்தர் வந்து நிறைய நெருக்கடிகள், பண நெருக்கடிகள், கிரெடிட் கார்டில் நிறைய ஸ்வைப் பண்ணி மாட்டிகிட்டு இருந்தவர் இந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக ரிலீவ் ஆகி வந்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தவருக்கு ரொம்ப நல்ல ரிலீஃப் கொடுத்தது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலீஃப் ஆனவங்களுமே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் பிரதோஷ வழிபாடு இந்த 4லேருந்து 6, இந்த 4லேருந்து 6ங்கிறது வந்து ஒரு விஷ நேரம்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் இறைவனை ஸோ சப்போஸ் 4லேருந்து 6 போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5:50 அந்த முடிகிற தருவாயிலாச்சும் போயிட்டு இறைவனை வந்து முடிஞ்ச அளவு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த 15 நாட்களுக்கு ஒரு முறை வர அந்த ஒரு பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. அன்றைக்கி வந்து இறைவனை வந்து சரணடைதல் அற்புதமான விஷயத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது வந்து ஒரு மிராக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா பௌர்ணமி சித்தர்களுக்கான நேரம். இப்போது என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, டோட்டலாக பிளாங்காக இருக்கும். அதே மாதிரி நிறைய கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நானும் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால்தான். ஸோ கடன்லேருந்து எப்படி வர போகிறோன்னு தெரியல, நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு பிடியில் மாட்டிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த பௌர்ணமி பிரார்த்தனை ரொம்ப 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 முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயமாக வருங்க. ஸோ அந்த பௌர்ணமி பிரார்த்தனை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்போது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்தால் உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சின்ன டம்ளர், வசதி இருக்கிறவங்க வெள்ளி டம்ளர், சின்ன வெள்ளி டம்ளர் வாங்கி அது தனியாக வச்சு அதில் பால், பழம், சேஃப்ரான் அதாவது குங்குமப்பூ போட்டு குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி மனதார வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வமே நீ என்னோட இருக்க, என் கூட இருக்க, எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அது வந்து ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக நீங்கள் வழிபடும்
ஒரு மகான் இருப்பார். ஸோ உங்கள் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சங்கராச்சாரியரை வழிபாடு பண்ணுறவங்க இருப்பாங்க, கல்கி, ஏகப்பட்ட பாபாஜி, நிறைய சித்த புருஷர், வள்ளலார் போன்ற நிறைய பேரை வந்து நம்ம வழிபாடு பண்ணுறவங்க குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே வழியாக இந்த மகானை வழிபட்டு வந்தோம். அவங்களையும் நினச்சி அவங்களும் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 2 வாழைப்பழம் வச்சு அது பிரார்த்தனை பண்ணி அந்த பால், பழம், குங்குமப்பூ போட்டு அவங்களுக்கு சொல்லிவிட்டு அது பிரசாதமாக சாப்பிடும்போது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது. அது வந்து இருக்கிற நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் சமாதிகள், யார் ஜாதகத்தில் வந்து கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகளோட நிறைய கஷ்டத்தோடு இருக்காங்களோ, அது மட்டும் இல்லாமல் பிறந்ததுலேருந்து கஷ்டம் அப்படி இருக்கிறவங்களும் சரி, குரு கேது இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, குழந்தைகளால் மன வருத்தம், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து சித்தர் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர் சமாதிகளுக்கு போய் மனதார வழிபாடு பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள். ஒரு கண்டினியூவாக ஒரு 3 பௌர்ணமி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்ட ஒருத்தர் வருவார். அற்புதமான விஷயங்கள் நடக்குங்க. என்னைக்கு வந்து இது தெரிஞ்ச ஒரு 100கணக்கான பேர் இந்த பௌர்ணமி வழிபாட்டில் அற்புதமான, இதுக்கு வந்து சில பேர் சொல்கிறாங்க திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பிச்சை எடுங்க, அப்புறம் திருச்செந்தூரில் அவ்வளோ ரஷ்ஷுக்கு நல்லது, அப்படிலாம் வேணாங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தர் சமாதி இருக்கும், அங்கே போனால் போதும். நம்மளை வருத்திக்கிட்டு சாமியை கும்பிடணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு சாமி பக்கத்தில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இறைவன் எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா வருவார். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த கோயிலுக்கு போகிறோன்னா, அந்த வழியாக அங்கே பூஜை புனஸ்காரங்கள் கரெக்டாக பண்ணுற இடமா இருந்ததுன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சித்தர் சமாதிகளுக்கு போங்க, அங்கே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் குருக்கேது அந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகள் போய் வழிபாடு பண்ணும்போது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சித்தர் சமாதிகள் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள். அற்புதமான பலன்கள். இந்த குருக்கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வழியாக வரும், வம்சா வழியாகவே வரும். ஸோ அவங்களுக்குலாம் அதுலேருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறக்காமல் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஸோ வந்து பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 26ஆம் தேதி சாயங்காலம், 27ஆம் தேதியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரெக்டான டைம் பார்த்து நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் உங்களை தேடி வரும். மறக்காமல் பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.